அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் அப்போலோவில் கவலைக்கிடம், இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பெரும் கவலைக்கிடமாக ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா. மீண்டும் இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கு. இவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டு இருக்க நிலையில் அதிரடியாக மீண்டும் பார்த்திங்கன்னா அப்போலோவில் அதிரடியாக இரவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூர் சென்றிருக்காரு. எதனால் சென்றிருக்காரு அப்படின்னா இந்த உடல் ரீதியாக பரிசோதனைக்காக தான் அவருடைய ஃப்ரெண்டும் துரைமுருகன் அவர்களும் பார்த்திங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்க நேரத்தில் இவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக திடீர்னு சிங்கப்பூர் சென்றிருக்கிற நிலையில் தான் மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்க நிலையில் இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா டாக்டர்கள் அனைவருமே சொல்லியிருக்க நிலையில் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பாக நடக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சிட்டு வருது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக தமிழ்நாடு திரும்ப போகிறாரு நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பார்க்குறதுக்காக நேரடியாக சிங்கப்பூருக்கு செல்ல போகிறதாக செய்திகள் வெளியேறிய நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே துரைமுருகன் அவர்கள் பார்வையிடுவதற்காக சென்றிருக்க நிலையில் அவர் ரொம்ப மோசமான நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீண்டும் திமுக அமைச்சராக திரும்பி வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் ஒரு வார காலமாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் தான் புதிய அமைச்சராக பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுக போட போகிறதாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது இல்லையா. ஏற்கனவே அமைச்சரவைகள் மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே அமைச்சரவை மாற்றப்படும். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகனுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு இடமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு இதையே ஹார்ட் அட்டாக் இருக்கிறதாக செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துரைமுருகன் அவர்கள் இல்லாத அமைச்சராக அறிவிப்பு வெளியாகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். தேங்க்யூ.